நண்பர்களே, நேற்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் அதுக்கு அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வருவார். பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே அதிபதி சுக்கிரன். இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிற ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேசராசி. இந்த மேசராசி ஒரு நெருப்பு ராசி, சரராசி, ஒரு இறந்த கால ராசி. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே வாக்கு, அதாவது பேச்சு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எப்பவுமே நடந்து போன விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. எதனாலனா இது ஒரு இறந்த கால ராசியில் இருக்கிறதுனால இந்த செயல் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது. இது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரம் இல்லை, 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது இந்த பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம். இந்த முக்கோணத்தை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்கலாம். அதே மாதிரி டேஞ்சரான இடத்தை குறிக்கக்கூடிய இடத்தையும் இந்த முக்கோணம் குறிக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் பழகும்போது ரொம்ப கவனமாக பழக வேண்டும். எவ்வளவு நல்லா பழகினாலும் டக்கு டக்குன்னு பேசக்கூடிய தன்மை, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பொருளாதார ரீதியாக பற்று இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பொருளை சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தான் பிறந்த குடும்பத்தை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு கூட பழகுறாங்களோ அவங்கள இவங்களுக்கு அடிமையாக வச்சுக்குவாங்க. ரொம்ப தன்னை அலங்கரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவுமே உடல் சுத்தத்தை ரொம்ப அதிகமாக பேணி காப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சுத்தத்திலேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் முகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடவே தான் இருப்பாங்க. முகத்துக்கு அழகுபடுத்திகிட்டே இருப்பாங்க. தன்னை எப்பவுமே அலங்கரிச்சிக்கல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தினுள்ளான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா யமன். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட எப்பவுமே ஒரு நீதி, நேர்மை எல்லாமே இருக்கும். நீங்கள் எவ்வளவு க்ளோஸாக பழகினாலும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணினாலும் தப்பு தான், வேற யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த மாதிரி ஒரு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனசில் பட்டதை டக்குன்னு பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் அர்த்த நட்சத்திரம். புருஷார்த்தத்தை நேதே பார்த்தோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அர்த்த நட்சத்திரம். அர்த்தம்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருள். அப்போது இந்த நட்சத்திரத்துக்கு எப்பவுமே பொருள் பற்று தான் அதிகமாக இருக்கும். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி குடும்பத்தை டெவலப் பண்ணணும், எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார சேமிப்பை அதிகம் பண்ணணும், இப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் இவங்க இருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தரணி ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரணி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு உலகம் எது? அவங்களுடைய வீட்டுக்காரரு, அவங்களுடைய குழந்தைகள். இதுதான் உலகம். அப்போ இந்த தரணி அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்காரரையுமே அந்த குடும்பத்தையுமே அந்த குழந்தைகளையுமே குறிக்கக்கூடிய சொல் அது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய கணவனையுமே தன்னுடைய குழந்தைகளையுமே ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மேலே அன்பு அதிகமாக இருக்கும். வீட்டுக்காரர் மேலே அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னை விட தன் வீட்டுக்காரர் மேலேயோ தன்னுடைய குழந்தைகள் மேலேயோ யாராவது பாசம் வைக்கும்போது அதை இவங்களால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பெண் நட்சத்திரம். இது அஸ்வினி பார்க்கும்போது அது ஆண் நட்சத்திரம். இந்த பரணி அப்படிங்கிறது பெண் நட்சத்திரம். இந்த பெண் நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதையுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மறைச்சு வைக்கிறது, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, எதுலேயுமே ரொம்ப பரிசீலித்து கவனமாக எதுலேயும் போய் சிக்காமல் போகக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமாக உண்டு. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா
பொதுவாகவே அடுத்தவங்களுடைய சொத்துக்கள் மேலே ஈடுபாடு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரம் வந்து காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீடுமே 7வது வீடுமே ஆதிபத்தியமாக வரும். அப்போ பொதுவாகவே இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்க சொத்து மேலே ஒரு கண்ணு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன். துரியோதனன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்தை கொடுக்காம அவரே அனுபவிக்கணும்னு பார்த்தாரு. அப்போ இந்த பரண நட்சத்திரக்காரங்களுக்கு என்னைக்குமே அடுத்தவங்களுடைய சொத்து மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்க சொத்து இவங்க கைக்கு வந்துன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ எப்பவுமே பொருளாதார ரீதியாக பரணி நட்சத்திரத்திற்கு கொடுக்கல் வாங்கல எல்லாமே கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நாளில் இந்த நட்சத்திரத்தில் வந்து 3 எண்ணம் இருக்குங்க. ஒன்று வந்து மேல் நோக்கு நாள், அடுத்தது வந்து சமநோக்கு நாள், அடுத்து வந்து கீழ்நோக்கு நாள். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு நாள். அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த கீழ்நோக்கு நட்சத்திரம் வந்து ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்தது பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்கலாம். பொதுவாக இந்த பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குழந்தைகள் மேலே ரொம்ப பொசிஷனஸாக இருப்பாங்க. குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் குழந்தைகள் அழகுபடுத்திகிட்டே இருப்பாங்க, குழந்தைகள் நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அட்வைஸ் பண்ண சுத்தமாக பிடிக்காது இவங்களுக்கு. எப்பவுமே இவங்க தான் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னை பற்றி ரொம்ப கர்வமாக நினச்சிக்குவாங்க, தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க. அதே மாதிரி எங்கே வெளியே போனாலும் ஆடம்பரமாகவே போவாங்க. கொஞ்சம் கூட அந்த ஆடம்பரம் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. 10 பேருக்கு முன்னாடி தன்னை எப்பவுமே ஒரு முன்ன நின்று தன்னை பெரிய ஆளா காட்டிக்குவாங்க. அடுத்தது பரணி 2ஆம் பாதம். இந்த பரணி 2ஆம் பாதம் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பணத்தை விரயம் அதிகமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எப்பவுமே யாரு கூட பழகினாலும் அவங்க கூட வந்து சீக்கிரமே பிரிவினைகள் ஆகும். வார்த்தை வந்து சுத்தம் இருக்காது. எது வார்த்தை பேசினாலும் அதில் வந்து பொய் கலந்தே பேசுவாங்க. ரொம்ப நளினமாக இனிமையாக பேசக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து யாரு கூட பழகினாலும் அவங்ககிட்ட வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாறக்கூடிய தன்மை இந்த பரணி 2ஆம் பாதத்துக்கு உண்டு. எனவே நண்பர்களோடு பழகும்போது ரொம்ப கவனமாக பழகிங்க. ரொம்ப நண்பர்கள் அதிகமாக வச்சிருக்காதீங்க. ஆண் நண்பர்களாக இருந்தால் பெண் நண்பர்களை அவாய்ட் பண்ணிக்கங்க, பெண் நண்பர்களாக இருந்ததுன்னா ஆண் நண்பர்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நண்பர்களோட கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்புகள் வரும், அதாவது வந்து கெட்ட பெயர் வரும். அதனால ரொம்ப கவனமாக பழகணும். அதே மாதிரி பரணி 3ஆம் பாதம். இந்த பரணி 3ஆம் பாதம் எப்பவுமே ரொம்பவே சந்தோஷமான பாதம் இது. எப்பவுமே இந்த பரணி 3ஆம் பாதத்துக்காரரு ரொம்ப ஹேப்பியாக இருப்பாங்க. யாருக்கிட்டமே ஈஸியாக அட்டாச் ஆகிக்குவாங்க. ரொம்ப வந்து அந்நியோன்யமாக பழகுனா எதை பற்றியுமே வந்து கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பழகிட்டாங்கன்னு சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். எப்பவுமே பழகிறதுக்கு முன்னாடி இவங்க யோசிப்பாங்க. பழகிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வேண்டி எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆண் நண்பர்களாக இருந்தால் பெண் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண் நண்பர்களாக இருந்தால் ஆண் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அவப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பரணி 4ஆம் பாதம். இந்த பரணி 4ஆம் பாதம் எப்பவுமே பொருளாதார ரீதியாக பணத்தை கொடுத்துட்டு அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வந்து யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை இவங்களால வந்து காப்பாற்ற முடியாது. பொருள் இவங்க கையில் வந்து தங்காது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இவங்க பேசினாலே சண்டை சச்சரவு தான் வரும். ஏன்னா வாக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுமையாக வரும். எதை பற்றியுமே யோசிக்காமல் பேசிடுவாங்க. டக்குன்னு பேசிடுவாங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட இந்த மதிப்பு மரியாதை இல்லாமல் தராதரம் இல்லாமல் பேசிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பரணி 4ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக நவாம்சத்தில் விழுகுங்க. அப்போ விருச்சிக நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8வது வீடு.
அப்போ இவங்க பேசுறதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மனசை வந்து பாதிக்கிற மாதிரியே பேசிடுவாங்க. ஏன்னா 2 அடி அடிச்சாலும் வாங்கிக்கலாம், ஆனா வந்து ஒரு சொல்ல வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது. இந்த நட்சத்திரக்காரரு வார்த்தையில வந்து ரொம்ப கடுமையா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட பேசும்போதே நீங்க கவனமா தான் பேசணும். இவங்களுக்கு அந்த பொறுமை வந்து கம்மியா இருக்கும், சகிப்புத்தன்மை கம்மியா இருக்கும், அடுத்தவங்ககிட்ட இணங்கி போகக்கூடிய தன்மை கம்மியா இருக்கும், குடும்பத்துல பெரியவங்ககிட்ட இணங்கி போகக்கூடிய தன்மை கம்மியா இருக்கும். எப்பவுமே இவங்களுக்கு ஒரு எமோஷனலியே இருப்பாங்க. இதுதான் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். நன்றி, வணக்கம்.